ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் தியாசிக்க வேண்டியதான வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். பின்பு லாபானுடைய குமாரர்கள் எங்கள் தகப்பனுக்கு உடைவைகளை யாவையும் யாக்கோப்பு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினால் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருந்ததை கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு, உன் இனத்திடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றான். யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிலிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தைய இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியங்கள் என்ன என்றால், இந்த ஆண்டவர் யாக்கோபை பார்த்து, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகச் செய்வேன் என்றெல்லாம் சொன்னார். ஆசீர்வதிப்பேன், பெருகச் செய்வேன் என்று சொன்னார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் அவனை கைவிடவில்லை. ஆனால் மனிதனுடைய பார்வையிலேயோ உலக மனிதருடைய பார்வையிலேயோ, ஆனால் இந்த யாக்கோபு இவனை குறித்து லாபானுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், இவன் எங்களுடைய தகப்பனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இவனுக்கு இவ்வளவு செல்வம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் இவன் இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லாமல், கர்த்தர் இவனை ஆசீர்வதித்ததினால தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லாமல், என் தகப்பனுடைய பொருளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏழ்மையில் இருக்கும் பொழுது யாரும் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். நம்மளிடத்தில் கொஞ்சம் பொருட்கள் சேரும் பொழுது மக்கள் நம்மை பொறாமையின் கண்களால் பார்ப்பார்கள். பொறாமையினால் எதையாவது தூற்றுவார்கள். தூற்றுவது மனிதனுடைய பழக்கம். பொறாமையினால் எதையாவது நம்மேல் சாணிய ராவுவது மனிதனுடைய இயல்பான குணம். அவன் உயர்ந்தது போல் நாமும் உயர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அவனை தாழ்த்துவது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு சொன்னது போல அவனை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்திலே ஆண்டவர் இவன் சொல்லுகிறான், என்னுடைய தகப்பனுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருந்தபடினாலே நான் இவ்வளவு பொருட்களை சேர்த்தேன், இவ்வளவு காரியங்களை நான் சேகரித்தேன். என் தகப்பனுடைய ஆண்டவர் என்னோடு கூட இராவிட்டால் உங்கள் தகப்பன் என்னை வெறுமையாக்கியிருப்பான். ஆண்டவர் இவனோடு கூட இராவிட்டால் இவன் வெறுமையாயிருப்பான். கர்த்தர் இவனோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் இவனை செல்வ பெருக்க ஆசீர்வதித்தார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யாக்கோபை போல நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் யாக்கோபோடு கர்த்தர் நடந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடப்பாரானால் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.